அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாலையின் உரிமைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் சில பேர் சாலையில் அமர்ந்திருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் சாலையில் அமராதீங்க அப்படி சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் இந்த இடத்த விட்டால் எங்களுக்கு வேறு இடம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அப்படின்னா பாதையோடைய உரிமையை கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. மக்கள்லாம் கேட்குறாங்க, பாதையின் உரிமையா? பாதையின் உரிமையில என்ன அல்லாஹ்வின் தூதரே அப்படி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்வதும், பாதையில் செல்வோருக்கு சொல்லாலோ செயலாலோ எந்த ஒரு துன்பமும் ஏற்படாமல் இருப்பது, 3வது சலாத்திற்கு பதில் கூறுவது, 4வது நன்மையை ஏவுவது, 5வது தீமையை தடுப்பது. இதுதான் பாதையினுடைய உரிமை அப்படி அல்லாஹ்வின் தூதர் மக்களுக்கு விளக்குறாங்க. எனவே இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்மளையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, சாலையில் அதாவது பாதை, நம்ம ஒரு பாதையில் உட்காருவோம் இல்லையா, அந்த அமர்வு சரியானதா தவறானதா, நம்ம அமரலாமா என்ற கேள்விக்கு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.